அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். இன்றைய தின திதி வார நட்சத்திரத்தை அனுசரித்து எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடப்பதற்கும் உண்டான பூஜையை பற்றி பார்க்கலாம். இது இரண்டு வேலைகள்ல செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒன்று 3 மணியிலிருந்து 4:30க்குள்ள நாம துர்க்கை ஆலயம் சென்று அங்கு எலுமிச்சை தீபத்தை ஏற்ற வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை நல்லா திருப்பிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி துர்க்கைக்கு நாம வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எதிரிகள் தொல்லை என்பது இல்லாமல் இருக்கும். அடுத்து அந்த எலுமிச்சம்பழம் தீபம் மட்டும் ஏற்றக்கூடாது. நைவேத்தியமாக ஏதாவது நாம வைக்க வேண்டும். பழமோ வெல்லமோ இப்படி கற்பூரம் தூபம் இந்த மாதிரி நாம ஹாரத்தி காட்டிட்டு வந்துடலாம். அடுத்து நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு இன்றைய தின மாலை நேரத்துல, அதாவது 7 மணிக்குள்ள அல்லது 8 மணிக்குள்ள கூட 6லிருந்து 7 அல்லது 8 மணிக்குள்ள லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி குங்குமத்தினால நாம அர்ச்சனை பண்ணணும். லலிதா தேவியினுடைய படம் இருந்தால் நாம பண்ணலாம், அல்லது விக்கிரகம் இருந்தாலும் நாம பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிலையில இந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி குங்குமார்ச்சனை பண்ணலாம். லலிதா சகஸ்ரநாமம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்க லலிதா சகஸ்ரநாமத்தை போட்டுட்டு கூட அப்படியே நீங்க அர்ச்சனை பண்ணலாம். அல்லது லலிதா அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்கு, 108 நாமங்கள், அதை சொல்லி கூட நீங்க அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும் போது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நமக்கு நடந்து தீரும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அம்பாளுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேய்பிரையில் வருகின்ற அஷ்டமிக்கு எப்பொழுதுமே சக்தி என்பது அதிகமாக இருக்கும். வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமியை கிருஷ்ணாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்பிறை அஷ்டமிய சுத்த அஷ்டமின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைய தினம் கிருஷ்ணாஷ்டமி, இதற்கு சக்தி அதிகம். அதனால இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து பைரவ வழிபாடு கூட தேய்பிரை அஷ்டமியில் ரொம்ப சிறந்தது. இன்றைய தினம் நாம 35 மிளகு சிகப்பு துணியில் கட்டி வேப்ப எண்ணெய் விட்டு கருப்பு அகல்ல கோவில தீபம் ஏற்றினால் கடன்கள் நிச்சயமாக அடையும். ஆக மொத்தம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க, கடன்கள் அடைய, எதிரிகள் தொல்லை நீங்க 3 வழிபாடுகளை பார்த்திருக்கணும். உங்களால எது செய்ய முடியுமோ அதை இன்றைய தினம் செய்யுங்க. அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.